தமிழ்நாட்டில் இன்னைக்கு போராடுற ஒருத்தராவது நாங்கள் எங்கள் கட்சி சார்பா அந்த கூட்டு நடவடிக்கை குழுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மனு கொடுத்தோம், எங்கள் கோரிக்கையை நாங்கள் அப்பயே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராட்டம் சார் பொதுமக்கள் நலனுக்காகவே பயன்படுத்துகிறோம். அதாவது இப்போ அந்த கொடுத்துட்றேன், அந்த சொத்துக்கு ஓனர் அல்லா தான், இறைவன் தான். இறை நம்பிக்கை இல்லாத பையெல்லாம் ஏன்டா போய் நிற்கிறீங்க அப்போ அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி இருக்குது. சரி, இதுக்கு இன்றைக்கி வந்து இஸ்லாமிய அமைப்புகள் எத்தனை பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நம்ம தமாஸ் பப்புன்னுக்கிறாரு குஷி ஆனந்தா குஷியாக போனார் ஆர்ப்பாட்டத்துக்கு. யார் நீ என்ன சரத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை எதிர்க்கிறீங்க எல்லாம் பாய்ங்களுக்கு தெரியும். ஒரு படத்தில் சொல்லலாம், மயிலாட் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை, உங்களுக்கு தெரிந்த பிரிவினுக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கன்னு வடிவேலு கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ மோடியா வந்து இப்போ பார்லிமெண்ட் கூட்டு கமிட்டியின் தலைவர் டிமானித்தி அந்த மறுசீரமைப்புக்கு ஒரு குழு போடுவாங்கல்ல, அந்த குழுவோட தலைவர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அந்த குழு அமைச்ச பிறகு போய் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, இன்னும் அடியான்னு கூப்பிட்ற பொண்டாட்டியே இல்லை, அதுக்குள்ளே 5-6 புள்ள குட்டின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை சார் இருக்குது. சும்மா சார் இதெல்லாம் ஏமாத்துற வேலை சார். பிரதமர் மோடி வருகைக்கு கருப்பு கொடி காட்ட போதா, மாவட்டம் தோறும் கருப்பு கொடி காட்டப்படும், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவிச்சிருக்காங்க. என்னதுங்க கருப்பு பள்ளி இருக்குதாம்மா, கருப்பு கொடி காட்டப்படும் அப்படின்னு. நல்ல வேலை நான் கருப்பு சட்டி போட்டிருப்பேன் அன்னைக்கு அப்படின்னு சொல்லாமல் போனாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ சைதாப்பேட்டையில் செல்வ பெருந்தகையை தலைமை தாங்கி. ஏன் சைதாப்பேட்டை? ராமேஸ்வரம் தானே வராரு, காரத்தான் செல்லணும், ஒரு 10 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் போயிட போகிறோம். போக வேண்டியதானே சார். எங்கே ரஷ்யாவில் மழை பெய்தான் மதுரையில் கூட பிடிப்பாருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிட்டீங்க. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். இப்போது வக்ஃபு மசோதா சட்ட திருத்தம் வந்து பார்லிமெண்ட்டில் மேலவை கீழவையில் நிறைவேற்றப்பட்டது. இது குறித்து இப்போது திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறோம், நீதிமன்றத்தை நாட போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பல கட்சிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்ப்பது? நல்லா செய்ய வேண்டியது தானே. இப்போ யாருன்னா எப்போ நீங்கள் போகாதீங்க, நில்லுங்க, சட்டப்படி நடவடிக்கைலாம் தேவையில்லைன்னு யாராவது கேட்டாங்களா சார்? இப்போ கூட்டு பார்லிமெண்ட் கமிட்டி போட்டாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி எதிர்ப்புன்னு சொல்கிறீங்கல்ல, ரோட்டில் வந்து கத்துறீங்கல்ல, அந்த பார்லிமெண்ட்டில் அந்த அந்த கூட்டு நடவடிக்கை குழுக்கிட்ட எவ்வளோ பேர் வந்து தனிநபராகவும் அந்த மசூதி இமாம்களாக இருக்காங்களா அவங்களாகவும் இண்டிவிஜுவலாகவும் அமைப்பு சார்பாகவும் பல பேர் வந்து மனு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி போராடுற ஒருத்தராவது நாங்கள் எங்கள் கட்சி சார்பா அந்த கூட்டு நடவடிக்கை குழுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மனு கொடுத்தோம், எங்கள் கோரிக்கையை நாங்கள் அப்பயே வச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போராட்டம் சார். நாம் இவங்க போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்போம். அப்போது இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு அரசியலுக்கான விஷயமாக தான் பார்க்கப்படுதே தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லை சார். அவங்க ஒன்றும் இல்லை சார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வக்ஃப் வாரியம்னு இருக்குல்ல, அது வந்துங்க இஸ்லாமிய சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அறப்பணி செய்வதற்கும் சமயப்பணி செய்வதற்கும் சொத்துக்களை கொடையாக கொஞ்சம் பேர் தரான். அவங்களால் நிர்வகிக்கப்படுகிற அமைப்பு தான் அது. அதில் இதோட நோக்கம் வந்து இஸ்லாமிய சட்டப்படி வந்து ஒரு சொத்தை இறைவனுக்கு அர்ப்பணிச்சிட்டோம்னா அதன் வருமானத்தை பொதுமக்கள் நலனுக்காகவே பயன்படுத்துகிறோம். அதாவது இப்போ அந்த கொடுத்துட்றேன், அந்த சொத்துக்கு ஓனர் அல்லா தான், இறைவன் தான். இறை நம்பிக்கை இல்லாத பையெல்லாம் ஏன்டா போய் நிற்கிறீங்க அப்போது அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் இந்த வக்ஃப் வாரியம் இருக்கு இல்லையா, அந்த சொத்துக்களை திறம்பட நிர்வகித்து அதில் வருகிற வருமானத்திலிருந்து சமுதாய பொருளாதார பணிகளுக்கு குறிப்பாக இஸ்லாமியரின், அதுதான் அங்கே முக்கியம், இஸ்லாமியரின் அந்த சோஷியல் எக்கனாமிக்கல் வெல்ஃபேருக்கு அதை பயன்படுத்தணும் அப்படின்லாம் அதில் சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், எந்த இஸ்லாமியர் அங்கேருந்து வரும்போது நிலத்தை கொண்டா வந்தாங்க? ஆனால் அது இன்றைக்கு வந்து பல கோடி சொத்துக்களாக மாறி இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியாவில் பாதுகாப்பு அமைச்சர் இப்போ 3 நிறுவனங்களுக்கு தான் சார் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, நிலங்கள் இருக்குது. அதில் ஒன்று பாதுகாப்பு அமைச்சரகம், அது வந்து 17.95 லட்சம் ஏக்கர் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்தியன் ரயில்வே 12 லட்சம் ஏக்கர் அதுக்கிட்ட இருக்குது. வக்ஃப் வாரியத்துக்கு 9.4 லட்சம் ஏக்கர் அதுக்கிட்ட இருக்குது. இப்போ இங்கே நம்ம அதுக்குள்ளே போனால் கான்ட்ரவர்சி ஆகும். இப்போ இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சியை பிடிச்சாங்க, அப்போ அவங்க கொடுக்குறாங்க சார். இப்போது அப்படி தானே. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கல்ல, ஒரு காவா இருக்கா சார், அந்த காவா கிட்டத்தட்ட ஒரு 200 அடியாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். மக்கள் தொகை கம்மி தானே.
இந்த பக்கம் 200 அடி, அந்த பக்கம் 200 அடி இருக்கும். இப்போ அந்த காவாவே ஒரு 20 அடியாக சுருங்கி இருக்கும். ஆனால் ரெக்கார்டில் இந்த பக்கம் 200 அடி, அந்த பக்கம் 200 அடி இருக்கும். அதையெல்லாம் போய் நோண்டுறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா? அப்போ இப்போ இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி இதை ஒரு புள்ளி சொல்லியிருக்கான். டெல்லியோட டோட்டல் பரப்பளவு இதில் 3.66 லட்சம் ஏக்கர் தான். அதே மாதிரி சண்டிகர் 2800 ஏக்கர் தான் வெறுமனே. கோவா 9.14 லட்சம் ஏக்கர். அப்போது ஒரு நாடு மாதிரி அங்கங்கே இவங்க நிலத்தை வச்சுருக்காங்க. அதில் பல முறைகேடுகள் நடப்பதா கிட்டத்தட்ட ஒரு 150 வழக்குகள் அதில் நடக்குது. அதால் இதை ரெகுலேட் பண்ணணும். இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னாடியெல்லாம் இப்போ வக்பாரி சொத்துக்கு வக்பாரி இருக்கும்ல, அவங்க இந்த சொத்து வக்பாரி சொத்துன்னா அதுக்கு நோ அப்பீல். இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை நம்ம ரெவென்யூ கூட கொண்டு வராங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ. இப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சொத்துன்னா நமக்கு அதுக்கு யார் ஹெட்டு? டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ தானே. அந்த ரெவென்யூ இதை கொண்டு வராங்க. அப்போது நீங்கள் வக்பாரி முறையீடுனா அந்த கணக்கெல்லாம் அது ரெவென்யூலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பல தரப்புலேருந்து எதிர்ப்பு வருது. இப்போ இந்த சீக்கு ஜெயின்லாம் இருக்காங்களா, நாங்கள் கொடுத்தா அதற்கான ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோம், எங்கள் சொத்தெல்லாம் எங்கள் கையில் இருக்குது, எங்கள் கணக்கில் இருக்குது, அது ரெவென்யூ கிட்ட தானே இருக்குது, அப்போ உங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வக்பாரிய நிலங்களை அளக்குறாங்கல்ல, அது அந்த வக்பார ஆணையருக்கு அந்த பவர் இருந்தது. இவர் எங்கே வேணாலும் போட்டு இது எங்கள் சொத்துன்னு அளந்துலாம், அதுக்கு அப்பீல் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அளக்கணும், நீ போகும் இஷ்டத்துக்கு இது வக் சொத்து அந்த சொத்துலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு சொத்து இது வக்பாரிய சொத்து அப்படின்னு முதல்ல தீர்ப்பாயம் சொன்னால் அதான் இறுதி தீர்ப்பு. இப்போ என்ன சொல்கிறாங்க, தீர்ப்பாயம் சொன்னாலும் ஒரு 90 நாளுக்குள்ளே நீங்கள் ஹைகோர்ட்டில் முறையிடுவதற்கான உரிமையெல்லாம் இருக்குது. ஒருத்தன் கிட்டத்தட்ட ஒரு கால நிர்ணயம் பண்ணுறாங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த மாதிரி 5 வருஷம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு மினிமம் வச்சுருந்தானா அந்த சொத்தை அவனுக்கு சொந்தமாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வக்பாரி போர்டு இதில் அதில் நான் முஸ்லீம் 2 பேரை கூட போடலாம், அந்த டிசைடிங் அத்தாரிட்டி அந்த டீமுக்குள்ளே இவங்களும் போடலான்றது தான் இப்போ சிக்கல். நான் என்ன சொல்கிறேன், சரி இதுக்கு இன்றைக்கி இஸ்லாமிய அமைப்புகள் எத்தனை பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சான்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நம்ம தமாஸ் பப்புன்னுக்கிறார புஷி ஆனந்தா புஷியாக போனார் ஆர்ப்பாட்டத்துக்கு. கேட்குற நீ என்ன சரத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை எதிர்க்கிறீங்க, எல்லாம் பாய்ங்களுக்கு தெரியும். ஒரு படத்தில் சொல்லலாம், மயிலாட் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை, உங்களுக்கு தெரிந்த பிரிவின்கே நீங்கள் தண்டனை கொடுங்கன்னு வடிவேலு கேட்பான்ல, அந்த மாதிரி இது என்னன்னே தெரியாமல் இன்றைக்கு போராட்டம்னு ஒரு தமாசை பண்ணுறாங்க. அதனால் சார் ஒரு காலத்துக்கும் சில மாடிஃபிகேஷனே தான் சார் ஆகணும், நம்ம ஏற்றுக்கின்னு தான் ஆகணும். இப்போது ஆட்டோ வந்தது, கை ரிக்ஷா வந்தது, அப்புறம் ரிக்ஷா வந்தது, ஆட்டோ வந்தது. ஆட்டோ இருக்கிற போது ரிக்ஷா ஓட்டு போவர்கள் அதை எதிர்த்தாங்க. அப்புறம் ஆட்டோ வந்தது, ஆட்டோ வந்தோடனே ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்க ஷேர் ஆட்டோ வந்தது. அப்போது ஆட்டோ ஓட்டுநர்கள் ஷேர் ஆட்டோவை எதிர்த்தாங்களா இல்லையா? இப்போ ஷேர் ஆட்டோ ஓடுதா இல்லையா? அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷன்கள் நியாயமானதாக வரும். இதில் நமக்கு ஏதாவது உங்களுக்கு இது இயற்கைக்கு முரணாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சட்டப்படியான ரெமடியை கொண்டு போங்க. சட்டப்படியான ரெமடி உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற சூழ்நிலையெல்லாம் கொடுத்த பிறகு நீங்கள் அதில் போய் அப்பீல் பண்ணாமல் சும்மா ரோட்டில் கத்துறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. எல்லாமே இங்கே பொலிட்டிக்கல் தான் சார். நம்ம தமிழ்நாட்டில் எவனோ உணர்வுபூர்வமாலாம் இந்த மக்களுக்கான விஷயன்றதுலாம் யாரும் சொல்கிறது இல்லை சார். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கையில் இப்போ 6ஆம் தேதி தமிழகம் வர்றாங்க. இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் கேள்வி கேட்குறாங்க. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மோடியை போய் சந்திப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் கேட்கும்போது தான் முதல்வர் அவர்களுக்கு ஒரு அலுவல் இருக்கிறதுனால அவர் ஊரில் இருக்க மாட்டாங்க, அமைச்சர் பொன்முடி அவர்கள் செல்வாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது இதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் குறித்து ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கொடுப்பதற்கு நேரில் சென்று கொடுப்பதற்கு பிரதமர் மோடி அவர்களிடத்தில் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அது மோடி கிட்ட கொடுக்குறது இல்லை சார். அது இப்போ மோடியா இப்போ பார்லிமெண்ட் கூட்டு கமிட்டியின் தலைவர் இப்போ இந்த அந்த மறுசீரமைப்புக்கு ஒரு குழு போடுவாங்கள்ல, அந்த குழுவோட தலைவர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அந்த குழு அமைச்ச பிறகு போய் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னும் அடியான்னு கூப்பிட்ற பொண்டாட்டியே இல்லை, அதுக்குள்ளே 5-6 புள்ள குட்டின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லை சார் இருக்குது இது.
சும்மா சார், இதெல்லாம் ஏமாத்துற வேலை சார் இது. இப்போ இவங்க இப்போ இவங்களுக்கு மோடிக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்றுமே இல்லை சார். அப்படி பிரச்சனை இந்த கருணாநிதியின் அந்த நாணய வெளியீட்டுக்கு ராஜ்நாத் சிங் வருவாரா? ஐயோ சார் வந்துட்டு சொல்கிறாரு, இந்தியாவிலேயே வந்து என்னவோ சொன்னாங்களே, அந்த வார்த்தை கூட நமக்கு வர மாட்டேங்குது வாயில். சமூக நீதியை வளர்த்தவர் கலைஞர். எங்களெல்லாம் கேட்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்களை கேள், பெரும்பான்மையாக இருக்கிற பட்டியல் சமூக மக்களை கேள், தமிழ்நாட்டில் சமூக நீதியை திராவிடம் இல்லை கலைஞர் வளர்த்துருக்காரான்னு எங்களை கேள், இல்லை வேறு சமூகத்தை கேள். அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு இந்தியா நான் கூப்பிட்டாந்து வந்து இந்தியா முழுக்க இதை வளர்த்தவர் அப்படின்னு சொல்ல வச்சாங்கல்ல. இந்தியா முழுக்க 7 மாநிலங்களில் பட்டியல் சமூகத்தவர் முதலமைச்சராகி இருக்கிறார்கள். சமூக நீதி இங்கே தான் வந்துன்னு சொன்னல, ஏன் இங்கே வர முடியல? அப்போது இந்த சமூக நீதிங்கிறது சமூக நீதிக்கு எதிரானது. நீங்கள் சொல்கிற சமூக நீதிங்கிறது சமூக நீதிக்கு எதிரானது. அது எங்களை கேட்டால் தானே தெரியும். அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முரணு அதெல்லாம் இல்லவே இல்லை சார். சார், தெலுங்கானாவில் ரயில்வே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மெட்ரோ ரயில்வே சம்மந்தமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அப்போது இருந்த முதல்வர் புறக்கணிச்சார் தெரியுங்களா? நம்ம சீஃப் மினிஸ்டர் இதுவரை இப்போ தான் நான் வெளியூர் போகிறேன், அங்கே போகிறேன், கை சரியில்லை கால் சரியில்லைன்றான்னு வச்சுங்க. இதற்கு முன்னாடிலாம் சார் கேலோ இண்டியானா என்ன சார்? அது தமிழ் எங்கள் உயிர், மற்றதெல்லாம் எங்கள் மயிர் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. ஏன் அந்த கேலோ இண்டியாவை தமிழாக்கம் பண்ணி நடத்தினா என்ன கேடு? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நடத்திட்டு நாங்கள் வந்து மாநில அரசோடு மத்திய அரசோடு நாங்கள் முரண்பாடில் இருக்கிறோம். ஊர் முழுக்க வந்து ஒன்றிய அரசுன்னுவோம். அவரை பார்த்த உடனே இந்திய நாட்டின் பிரதமர் மோடி அவர்களே என்னுவோம். இதெல்லாம் எல்லாமே இரட்டை வேஷம் சார். திராவிடம் தன்னை தற்காத்து கொள்வதற்கு எந்த கீழ்மட்டத்தில் ஒன்றாலும் இறங்கும், என்ன வேலை ஒன்றாலும் செய்யும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு மோடி வருவதற்கு எதிர்ப்பு. நீங்கள் வரலாற்றில் எங்கேயாவது வெள்ளைக்கொடை பார்த்துருக்கீங்களா? வெள்ளைக்கொடியை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய வேந்தர்கள் சார் இவங்க. அவங்க போய் என்னத்தை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? இவங்களுக்கு 5 ஆண்டு எப்படியாவது ஸ்மூத்தாக போயிடணும். அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க. ஒன்றும் பிஜேபி ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்லை. ஆர்எஸ்எஸ் தீக்கா போல் ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம். ஆர்எஸ்எஸ் மீது இங்கே பொய்யா ஒரு பிரச்சாரம் இங்கே வீசப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஊராக தெருவாக அவங்க அப்படிலாம் இல்லை, அவங்க தீக்கா மாதிரி உத்தமமானவர்கள் அப்படி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுன்னு சொன்னவரோட பின்தொடர்பு தானே இவங்க. எப்படி நேரடியாக எதிர்த்துவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பிரதமர் மோடி வருகைக்கு கருப்பு கொடி காட்ட போதா, மாவட்டம் தோறும் கருப்பு கொடி காட்டப்படும், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்ப்பதா? என்னதுங்க கருப்பு பள்ளின்னு இருக்குதாம்மா? கருப்பு கொடி காட்டப்படும் அப்படின்னா நல்ல வேறு நான் கருப்பு சட்டி போட்டிருப்பேன் அன்றைக்கி அப்படின்னு சொல்லாமல் போனாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க முன்னாடிலாம். இப்போ என்னமோ புதுசாக இவங்க அறிக்கை விட்ருக்காங்க. காங்கிரஸில் ரஞ்சன்குமார்னு ஒரு எங்கள் சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் எப்போ மோடி வந்தாலும் நான் கருப்பு பலூனில் போகிறேன், நான் அது பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு முன்னாள்லேருந்து அவர் வந்து மோடி அவர்கள் இங்கேருந்து வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார்? சென்ட்ரல் போலீஸ் இல்லை, நாளைக்கு சொன்னால் கூட அது சென்ட்ரல் போலீஸ்ன்னுவாங்க, நம்ம ஸ்டேட் போலீஸ். இன்றைக்கு இவர் வந்து ஏதோ கருப்பூட்டி காட்டுன்னு சொல்லியிருக்காரா? ஆமாம், அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாவட்டம் தோறும். இப்போ சைதாப்பேட்டையில் செல்வ பெருந்தகையே தலைமை தாங்கி. ஏன் சைதாப்பேட்டை? ராமேஸ்வரம் தானே வராரு. காரத்தான் செல்லணும், ஒரு 10 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் போயிட போகிறோம். போக வேண்டியதானே சார்? எங்கேயும் அதாவது ரஷ்யாவில் மழை பெய்தால் மதுரையில் குடைப்பிடிப்பார்கள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிட்டீங்க. அவர் வர்றது வந்து ராமேஸ்வரம் தானே வராரு. உங்கள் படையை தட்டின்னு போங்க, ராமேஸ்வரம் போங்களேன், என்ன பயம்? உண்மையான எதிர்ப்புங்கிறது என்ன சார்? நம்ம எதிர்ப்பு அவரோட பார்வைக்கு போகணும்ல. இல்லை என்னோட திருப்திக்கு நான் எதிர்ப்புப்பான். என் வீட்டு கிச்சனில் நின்றுங்கன்னு, என் வீட்டு மாடியில் நின்றுங்கன்னு, இல்லை என் வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் ஏசியை போட்டு நான் கருப்பொடி காட்டினேன்பா. முன்னாடி ஒரு மோடி படத்தை வச்சுட்டு நான் கருப்பொடி காட்டினேன். இது எப்படி சரியாக இருக்கும்? இன்றைக்கு இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு சார். இதுவரை காட்டாதவங்க ஏன் இப்போ காட்டுறாங்க? இன்றைக்கு இவர்களுக்கு ஒரு நெருக்கடி, அரசியல் ரீதியாக சில இவர்கள் மீது சில விஷயங்கள் பேசப்படுதில்ல. அதுக்கு நான் வந்து மோடி ஏற்று கருப்பொடி காட்டுங்க, நல்லா சிறப்பாக காட்டுங்க. வந்து கவர்னர் போகும்போது கருப்பு கொடியெலாம் அடிச்சிங்கல்ல ஒரு கம்பில் போட்டு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள், நல்ல செய்தி ஆகட்டும், பார்ப்போம்.
பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.